அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த நேரத்தில் என்ன காரியம் செய்த அந்த மனிதன் இந்த உலகத்தில் மரணம் வந்ததோ அதே காரியத்தில் அதே பேச்சு அதே சொல்லுடன் தான் நாளை மறுமை நாளை அந்த மனிதன் எழும்புவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் நமக்கு நல்ல மரணமும் வரும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துதான் நாம் மறுமையில் எழுப்பப்படுவோம் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த வாய்ப்பில் ஒரு சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரை எப்போதும் நம்மளுடைய மஜ்லிஸில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்போதும் ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ர் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இருக்கும், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்து இருக்கலாம், டிராபிக்ல எப்பயோ மாட்டி இருப்போம், ஏதாவது ஒரு சிக்கல், யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஒரு இரண்டு என்ற வார்த்தை சொன்னால் போதும், அதற்கு பிறகு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லயோ அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய முசீபத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக் கொள்வான். காரணம் என்ன? அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதே போல நமக்கு மரணம் வரும்போது அல்லாஹ் அதே நேரத்தில் அந்த திக்ர் செய்யக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு நல்ல மரணத்தை கொடுப்பான். இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு திக்ர் செய்வதில். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வழிகாட்டின் முறையில் நாம் எப்போதும் நம்மளுடைய மஜ்லிஸில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் நம்மளுடைய நாவில் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த ப்ரோக்ராம் இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இந்த ஆன்லைன் ஜூம் ப்ரோக்ராம் இதுவும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான். இது ஆன்லைன்ல நடக்குது. அப்ப தனிப்பட்ட முறையில் எல்லோரும் கலந்து கொண்டு ஆன்லைன்ல போன்ல அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். அப்ப மலக்மார்கள் நம்முடன் இருக்கிறார்கள், நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். இப்பயும் நமக்காக மலக்மார்கள் நம்முடன் இருந்து நமக்காக துவா செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்மார்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன என்று சொன்னால், மலக்மார்கள் செய்த எந்த துவாவும் ரத்து செய்யப்படாது. எல்லா துவாவும் அல்லாஹ் அங்கீகரிப்பான், கபூல் செய்வான். அப்ப மலக்மார்கள் யாருக்கெல்லாம் துவா செய்கிறார்களோ அது அல்லாஹ் கபூல் செய்துதான் ஆவான். அப்ப மலக்மார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள். காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். அப்ப அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி நம்மளுடைய மஜ்லிஸில் எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும்.